ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் சோனி லிவ் ஓடிடியில் வெளியான ஒரு புது வெப் சீரிஸ் தான் பிருந்தா. இந்த பிருந்தா வெப் சீரிஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஷா, இந்திரஜித் சுகுமாரன், ரவீந்திரா விஜய், ஜெயபிரகாஷ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இந்த வெப் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸோடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 1996 ஒரு சின்ன கிராமத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போய் ஒரே வறட்சியாக இருக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை வந்து பலி கொடுத்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சாபம் வந்து நீங்கி நம்ம ஊரில் வந்து மழை பெய்யும், நம்ம ஊர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் சொன்ன இந்த விஷயத்த அந்த ஊர் மக்களும் கண்மூடித்தனமாக நம்பி ஒரு சின்ன பொண்ணை வந்து பலி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவும் அண்ணனும் தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடும் போது அந்த பொண்ணுடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாரு. அண்ட் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு வேற ஒரு ஊருக்கு வந்து போயிடுது. தன்னுடைய தங்கச்சியும் அம்மாவையும் பிரிஞ்சதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த ஊர் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒட்டுமொத்த கிராமத்தையும் எரிச்சிடறான். இப்போ கட் பண்ணா பிரசன்ட்ல வந்து காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து இருக்காங்க. யார்கிட்டையும் அதிகமா வந்து பேச மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சில மர்மமான முறையில கொலைகள் வந்து நடக்குது. ஸோ கொலை பண்ணி ஒரு ஆத்துல வந்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த டெட் பாடியை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில க்ளூவெல்லாம் வந்து கிடைக்குது. அந்த க்ளூவை வச்சு இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்காக இந்த சில கொலைகள் வந்து வரிசையா நடக்குது, எதுக்காக கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போடணும், அதுக்கான ரீசன் வந்து என்ன, அண்ட் மிக முக்கியமா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஒரு கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோயின் தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு கொலையாளி வந்து கிடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த பிருந்தா வெப் சீரிஸோடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோட்ஸ் வந்து இருக்கு. ஒரு எபிசோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வரும். ஸோ கொஞ்சம் பெரிய வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நான் இப்போ இந்த கதையை சொன்னது வந்துட்டு சின்ன ஒரு லைன் மாதிரி தான், இதுக்குள்ள ஏகப்பட்ட சஸ்பென்ஸான விஷயங்கள் நிறையவே இருக்கு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் இந்த சீரீஸ்ல வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டருக்கு வந்து பக்காவா செட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிருந்தா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஏன் எதுக்காக வந்து அமைதியா இருக்கு, பட் அமைதியா இருந்தாலும் அவங்க வந்து எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காங்க, ஸோ எப்படி ஒரு கேஸை வந்து இவங்க அணுகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இவங்க கூட வேலை பார்க்குற ரவீந்திரா விஜய், ஸோ அவர் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து இவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த சீரீஸில் வந்து நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சீரீஸில் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய முக்கியமான ஒரு 2 கேரக்டர், ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ மெயினாக இந்த சீரீஸில் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடவுளுடைய பேரை சொல்லி முட்டாள்தனமாக செய்யக்கூடிய ஒரு சில தப்புகளை வந்து நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும், கண்மூடித்தனமாக பரப்பக்கூடிய ஒரு சில மூட நம்பிக்கைகளாகட்டும், இதை பற்றி இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசியிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அதை வச்சு நடக்கக்கூடிய ஒரு சில தப்பான விஷயங்கள் வந்து மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குது, ஸோ ஒரு தனிநபரை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த சீரீஸில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மூலமாக நீட்டாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும் போது விருபாக்ஷா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கேரக்டரும் இந்த சீரீஸில் வந்து வீணடிக்கப்படாமல் எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வெப் சீரிஸோடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதை தாண்டி விஷுவலாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த சீரிஸுக்கு வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்க எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு நீட்டான த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த சீரிஸோட டியூரேஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் என்னடா இது இவ்வளோ நேரம் போட்டு இழுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படாது. மேபி ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ, ஒரு எபிசோடு 2 எபிசோடு வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த சீரிஸை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.